வணக்கம். நமக்கு எண்கணி ஞானத்தையும் வேத ஜோதிட ஞானத்தையும் ஆன்மீக ஞானத்தை வழங்கிய அனைத்து குருமார்களுக்கும் நன்றி. அண்ட் அதே வேளையில் இது ஒரு ஜோதிட விளக்கு வீடியோ விருப்பமில்லாதவர்கள் கடந்து போய்விடலாம். நமது 18VUR யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கின்ற அனைத்து தோழ தோழிகளுக்கும் நன்றி. நேரம் பற்றாக்குறை அப்படின்றதுனால நேற்று கட் பண்ணிட்டு இன்னைக்கு மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணுவோம். சரி, ஹாய் அண்ணா, ப்ரீவியஸ் வீடியோவில் யூ டோல் எனக்கு கோபம் ரொம்ப வரும், என்னோட கோபம்னால என் லைஃப்பில் ப்ராப்ளம் வரும்னு. பட் இன் ட்ரூத் எனக்கு அவ்வளோ சீக்கிரம் கோபம் வராது. அண்ட் ஆல்சோ யூ டோல் 8-12 சுபத்துவமாய் ஜாதகம். குட் யூ எக்ஸ்பிளைன் about that? Also want to know about குரு பயிற்சி for me. ஓகே, எஸ், குரு புத்தி ஹேப்பனிங்கா. சரி, 16/1 கோயம்புத்தூர் ஃபீமேல். ஓ, வெளிநாட்டில் இருக்கீங்களா? கரெக்ஷன்லாம் கேட்குறீங்களே. சரி, 16 ஜனவரி 96 டேட்டு கரெக்டாக போட்டிருக்கேனான்னு செக் பண்ணிக்கணும். போகலாம் 6:10 PM 6:10 PM கோயம்புத்தூர். சரி, அனுஷம் முதல் பாதம் 16 ஜனவரி 96 6:10 PM. ஓகே, 6:10 PM. ஆமாம், 6:10 PM. அண்ட் ஃபீமேலா, வெரி லோ இன் லைஃப். எப்போ பெட்டர் ஆகுமா? சரி, கடக லக்னம், லக்னத்தை உச்ச செவ்வாய் பார்க்குறாரு. என்னங்க கோவம் வரல சொல்கிறீங்க? உங்களோட இந்த டைம் ரைட்டா? லக்னம் 0 டிகிரி. லக்ன சந்தியில் பிறந்திருக்கீங்க. சரி, இங்கே அட்ஜஸ்ட் பண்ணுறேன், ஓகேங்களா? இப்போ அப்படியே பலனை மாற்றலாம். இதில் தாங்க அந்த 8-12 விதி பார்த்தீங்களா? ஜோசியத்தை இந்த மாதிரி கரெக்ட் பண்ணுங்க. எனக்கு அது ஒரு பழக்கம் இருக்கு. என்கிட்ட ஜாதகம் பார்க்குறப்ப கண்டிப்பாக நான் டைம் அட்ஜஸ்ட் பண்ணி பார்ப்பேன். 6:10ன்னு துல்லியமாக வேற கொடுத்துருக்கீங்க. 6:10 PM 6 PM போவோம். அந்த லக்ன சந்தி வருங்க. என்னால தப்பாதேன்னு நினைச்சேன். சரி, இப்போ பலன் எடுப்போம், ஓகேங்களா? லக்னத்தை குரு பார்க்குறாரு. 8ஆம் இடத்துல புதன். 8ல் புதன் சூரியனோட செவ்வாய் இருக்கிறது மைனஸ். இங்கே இந்த மதிப்பு, மரியாதை, கௌரவம் இதெல்லாம் தூக்கி சுமந்துகிட்டு இருக்கிற ஒரு கேரக்டரா இருப்பீங்க. இங்க 8-12 சுபாமைப்புகள் இல்லைங்க. பாக்கியாதிபதி பாக்கியத்துல சுபாமைப்புல 5-9வது அதிபதிகள் பாக்கியத்துல சேர்ந்து இருக்கிற மாதிரியான ஒரு ஜாதகம். ஒரு மைனஸ் இருக்கு. என்ன? புதன் இங்க உச்சவரோட சேரக்கூடாது. ஏன்? உங்களுக்கு வாழ்க்கையில திருமண விஷயம் தாமதம், ஓகேங்களா? நீங்க ஏதாவது பேசுனீங்கன்னா தப்பா புரிஞ்சுக்குவாங்க. இந்த விஷயத்துக்கு அடுத்த முறை கண்டிப்பா கமெண்ட் போடுங்க. துவாரகா, ஓகேங்களா? லக்ன சந்தியில பிறந்திருக்கீங்க. 8-12 பிறந்த இடத்துல இருந்து தள்ளி இல்லைனாலே நீங்க கடக லக்னம் இல்லை, ஓகேங்களா? 0 டிகிரி கடகத்துல நீங்க கொடுத்த 6:10 நான் 6 மணி போட்டேன். மிதுன லக்னம் வரீங்க. 8ஆம் அதிபதி ஜோதிடத்துல அதிக ஆர்வம் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. சரி, புதன் 7 டிகிரி, சூரியன் 1 டிகிரி, செவ்வாய் 12 டிகிரி. முழுக்க லக்னத்தின் அட்டமாதிபதியோட அமைப்புல நோயும் சற்று இருக்கணும். 6-8 சம்பந்தம் வந்துருச்சு பாருங்க. நோயும் சற்று இருக்கணும். சரி, இப்ப நடக்கிற திசை என்ன? இப்ப புதன் திசை நடந்துட்டு இருக்கு. புதன் தசையில செவ்வாய் 2020ல இருந்து 21 கலட்டி எடுத்திருக்கோம். நல்லா யோசிச்சு பாருங்க, சரிங்களா? அடுத்ததாக குரு. இந்த அக்டோபர்ல இருந்து குரு வந்துட்டு இருக்காரு. புதன் திசையில குரு புத்திமா உண்மையாவே தேறி வந்துகிட்டு இருக்கீங்க. ஜோசியம் வந்து சஜ்ஜஸ் எல்லாம் இல்லை. சஜஸ்ட்லாம் பண்ற மாதிரியான விஷயம்லாம் இல்லை. கோயம்புத்தூர் ஃபீலிங் வெரி லோ. ஆமா, இதுக்கு முன்ன கொஞ்சம் லோவா தான் இருந்திருக்கீங்க. இப்ப எல்லாமும் கை கொடுக்க போகுது. லக்னாதிபதி மட்டும் வீக்கா இருக்காருமா, ஆனாலும் அம்சத்துல அவர் சுபாமைப்புல இருக்காரு, ஓகேங்களா? இது அத்தனையுமே பாத்துங்க. குரு அருமையா 7ஆம் இடத்துல இருக்காரு. இந்த இடத்துல கண்டிப்பா நல்ல வாழ்க்கை அமையும். என்ன தாமதமா அமையும், ஓகேங்களா? 8ஆம் இடத்துல செவ்வாய் இருக்காரு. இங்க புதன் தசை முடிஞ்சு அடுத்து வரக்கூடிய கேது குரு தசையை போல செயல்படும். கேது முடிஞ்சு வரக்கூடிய சுக்கிரன் அற்புதமான, உங்களை விட கொஞ்சம் வயதான நபரை திருமணம் பண்ணி அப்படி இப்படின்னு இருக்கிற மாதிரியான விஷயம். ஏன்னா இந்த சனி சுக்கிரன் சேரக்கூடாது. அம்சத்துல சுக்கிரனும் நல்லா இருக்காரு. லக்னாதிபதி ஒரு மாதிரி டல்லா இருக்காரு. ஆனாலும் இது ஒரு மாதிரி உன்னதமான ஜாதகம் தான். அட்டமாதிபதி வலுத்த ஜாதகம். பிரச்சனைகளும் உங்களை சுத்தி எப்போது இருந்துட்டே இருக்கும். இதுல இதனோட அடிப்படையில உங்களை லக்னாதிபதியை விட 5-9வது அதிபதிகள் எடுத்து செயல்படுத்தக்கூடிய அவ்வளவு அடியும் தாங்கிறதுக்கு லக்னம் சுபத்துவமாக இருக்கக்கூடிய 7ஆம் அதிபதியின் அமைப்பு. நீங்க திருமணம் ஆகக்கூடிய காலகட்டத்துலமா நல்ல ஒரு விஷயம் சொல்லிடுவேன். என்ன, புதன் தசையில சனியா, புதன் தசையில குரு. இதுக்கு முன்னுக்கு யாரோடையாவது இருந்து கொஞ்சம் க்ளோஸா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் மாதிரி இருந்து பிரிஞ்சிருக்கீங்க அப்படின்னா உங்களோட வாழ்க்கைக்கு நிச்சயமாக 11ஆம் அதிபதி உச்சம், 11ஆம் இடம் சுபத்துவம் அப்படின்ற பட்சத்துல சனி பார்த்தாலும் சுபத்துவ சனி தான் பாக்குறாரு.
சுக்கிரன் 7 டிகிரி, சனி 26 டிகிரி. சுபத்துவ சனியா? அம்சத்துல ஆமா, சுபத்துவ சனி தான் பாக்குறாரு. அப்ப இரண்டாவதா ஒரு வாழ்க்கை. அப்ப இரண்டாவது வாழ்க்கைன்னா ரெண்டாவது கல்யாணமான்னு கேட்காதீங்க. இது உங்களுடைய லைஃப் ஸ்டைலை பொறுத்தது. இங்க இப்ப இருக்கிற காலகட்டத்துக்கு காலேஜ் லைஃப்லயே ஒருத்தருக்கு முதல் லைஃப் முடிஞ்சு வெளியில வந்து 30 வயசுல அவங்க திருமணம் பண்ணும்போது அப்படி இப்படின்னு இருக்கும். இங்க உங்களுக்கு 96ல பிறந்திருக்கீங்க. ஆமா. இப்போ கொஞ்ச நாள் திருமணத்தை தள்ளி போடுங்கம்மா. கொஞ்சம் தாமதமா நல்ல அருமையான யோக திருமணம் வரும். இந்த வருஷம் நடக்கின்ற இந்த ஏப்ரல் மாசம் மே மாசத்துக்கு பிறகு நடக்கக்கூடிய குரு பயிற்சி மிகவும் நல்ல பலனை உங்களுக்கு நிச்சயமா செய்தே ஆகும். ஓகேங்களா? இதுல எந்த டவுட்டுமே படாதீங்க. குரு ராசியை பார்க்க ஆரம்பிச்சிருக்காரு. ராசிநாதன் உச்சமாகவும் லக்னாதிபதி 8ல நட்பு ஸ்தானத்துல அமைந்து முதல்ல வலுவிலிருந்து பிறகு நல்லா இருக்கிறதுனால வாழ்க்கையில பிற்பகுதியில 35 வயசுக்கு மேல மிகவும் நல்லா இருக்கக்கூடிய சுக்கிரதசெல்லாம் அட்டகாசமா இருக்கக்கூடிய யோக ஜாதகமா இது. சரிங்களா? ஆனாலும் ஒரு விஷயம் எப்போதுமே சொல்வேன். மிதுன லக்னக்காரங்க எப்பொழுதுமே 35 வயசு வரைக்கும் நல்லா இருக்க மாட்டீங்க. அதுக்கு பிறகு நல்லா இருப்பீங்க. சரிங்களா? சரி. 9 மே 2003 ஜேபி ஸ்கூடை. 9 மே. இங்க கத்தி கத்தி பேசி இன்டர்வியூக்கெல்லாம் போனா டாக் ஷோலாம் ரொம்ப அவங்க மெதுவா பேசுறாங்க நம்ம அப்படின்ற மாதிரி இருக்கு. சரி. மே 2003 2003 செவ்வாய், குரு, சந்திரன், சுக்கிரன் லுக் லைக் ராமரா? இந்த ராமர், கிருஷ்ணர், ஆஞ்சநேயர் ஜாதகம்லாம் தூக்காதீங்க. உங்களுக்கு ஜோசியம் வரவே வராது. யார் ஒருத்தருக்கு ஜோசியம் புரியலையோ அவர் தான் ராமர், கிருஷ்ணர், அவரு இவருன்னுவாரு. ஆனா இந்த கேள்விக்கு போன வாட்டியே பதில் சொல்லிட்டோம். அது நீங்க பாத்தீங்களா இல்லையான்னு தெரியல. இது ஒரு நல்ல ஜாதகம். போன வாட்டியே நான் பதில் சொல்லியிருக்கேன். சரிங்களா? நான் ஒரு தடவை கன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன். அதே ஜாதகம் தான் நான் பதில் சொல்லிட்டேன். ஏன்னா 4 கிரகம் உச்சமாகி அருமையான யோகா அமைப்புல இருக்கக்கூடிய ஜாதகம். சுக்கிரன், செவ்வாய், சூரியன், குரு அப்படின்னு எல்லாரும் வலுத்து இருக்கக்கூடிய வளர்பிறை சந்திரனோட சேர்ந்து இருக்கக்கூடிய குரு அப்படின்னு சொல்லி சனி திக்பல அமைப்புல இருக்கக்கூடிய உயர்நிலை யோக ஜாதக அமைப்புல இருக்குது. யோக ஜாதகம் தான், டவுட் எல்லாம் இல்லை. லக்னம் 10 டிகிரி. ஆமா, இதுக்கான பதில போன வாட்டியே சொல்லிட்டேன் சார். நீங்க போய் அங்க செக் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக வணக்கம் தம்பி. சன் ஜாதகம் 29/7/2017 29/7/2017. ஓகே. 10:35 துல்லியமா கொடுத்தாங்க. துல்லியத்திலையும் பார்த்தீங்கன்னா லக்ன சந்தியில வந்துட்டாங்க. சரி, பரவாயில்ல. அவங்களுக்கு ஒரு நல்ல விஷயம் சொல்லிட்டோம் பாருங்க. இன்னொன்றுமா, நேரம் கொஞ்சம் நல்லா இருந்தால் இந்த மாதிரி இடத்துல தான் வருவீங்க ஜோசியம் பார்க்க. சரிங்களா? 10:35 PM ஜேபி பிஜேவா பிஜே இப்போ தலிங்ஜயா ராகு தசை. ஏன் ராகு தசை வந்தா சின்ன பிள்ளைங்களுக்கு உண்மையாகவே ராகு தசை வரக்கூடாதுன்னு தான் சொல்லுவாங்க. சரி, சித்திரை 3ஆம் பாதம் டேட் செக் பண்ணிக்குவோமா? சரி, 29 ஜூலை 2017 10:35 PM கேரள பிறந்த ஜாதகம். சரி, லக்னத்தை குரு வலுத்து பார்க்குறாரு. ஓகே. 4ஆம் அமைப்புல இவரு திக்பலம். 5வது இடத்துல இவர் இருக்காரு. யாரு? வளர்பிறை சந்திரனோட வீட்டுல செவ்வாயும் சூரியனும் நீச்ச அமைப்புல இருந்தாலும் இங்க ஓகே நல்ல வேலையா கெடல. ஆனா ராகு தசை சிம்மத்தை கெடுக்குதே. ராகு தசையில சனி புத்தி. சரி, ராகு தசை. ஹவு மை சன் ஃபியூச்சர்? 5ஆம் இடத்துல சூரியன் செவ்வாய் சேர்க்கை. நாவ் ராகு தசை வித் புதன் இன் 6வது பிளேஸ். worry about சன் ஃபியூச்சர். நீங்க சன் ஃபியூச்சரை பத்தி கவலைப்படக்கூடாதுங்க. என்னங்க நீங்க? அருமையான யோக ஜாதகம். இப்போ நடக்கிற ராகு எதை டிஸ்டர்ப் பண்ணுவாரு? சரி, எத்தனை டிகிரி? 27 1 டிகிரி. நல்ல வேலையா சனியின் பார்வை ராகுக்கு விலகி இருக்கு. ஆனாலும் சிம்மத்துல இருக்கிற ராகு அப்பாவை டிஸ்டர்ப் பண்ணுவார். ஓகேங்களா? பலன் இங்க கவலை குழந்தைய பத்தி கவலைப்படுறதை விட கவலைப்படுறதை விட்டுட்டு குழந்தையோட அப்பாவை பத்தி கவலைப்படுங்க. சரிங்களா? ஏன்னா இந்த அமைப்புகள்ல பாத்தீங்கன்னா நேரடியா 9வது இடத்துல அமர்ந்து 9ஆம் அதிபதி நீச்சமாகி பையனை பத்தி கேட்டா வேற பத்தி சொல்றீங்களே அப்படின்னு சொல்ற மாதிரி உங்களுக்கு தோணலாம். பட் உண்மையை தாமா சொல்ல முடியும். எனக்கு நேரடியா சொல்லிடுறேன். 9வது பாவகம் வலு இழந்திருக்கு. 9வது பாவகாதிபதி வலு இழந்திருக்காரு. எடுத்து செயல்படுத்தக்கூடிய அமைப்புல இருக்கக்கூடிய சிம்மமும் சூரியனும் தான் அடுத்த நிலையில எடுத்து செயல்படுத்தணும். ஆனாலும் அங்க ராகு அமர்ந்துடுறாரு. ஓகேங்களா? சிம்மத்துல ராகு இருக்கும் பொழுது சிம்மம் கெடுது. சூரியன் மட்டும் இருக்கிறாருமா. சரிங்களா? அப்பாவை மட்டும் கவனமா பாத்துக்குங்க. பிள்ளையோட விஷயத்துல நீங்க கவனமா, பிள்ளை சம்பந்தப்பட்ட விஷயத்துல நீங்க ஒன்றும் பண்ண வேணாம். ஏன்னா லக்னத்தை குரு பாக்குறாரு. ஓகேங்களா? அது மிகப்பெரிய நல்ல அமைப்பு. லக்னாதிபதி லக்னத்தோடு இருந்து ஒரு மாதிரி நல்ல தன்மையில இருக்காரு. அடுத்த நிலையாக ராசிநாதன் அவரு ஃப்ரெண்டு வீட்டுல போய் உட்காந்துருக்காரு. வேற எந்த குழந்தைக்கு எந்த பிரச்சனையும் இல்லைம்மா.
ஓகேங்களா? குழந்தைக்கு இங்க எந்த பிரச்சனையுமே இல்ல. புதனும் ராகுவும் சேர்ந்திருக்காங்க அப்படின்றதுனால இங்க புத்திசாலித்தனம் சற்று மேலோங்கி இருக்கும். ஓகேங்களா? புதனோட காரகம் இங்க நல்லா வருமா? 7ஆம் அதிபதி 6ல மறைஞ்சிருக்காரு அப்படின்ற மாரி சில விஷயங்களும், இந்த விஷயம் 4ஆம் அதிபதியை பீடித்த ராகு சிம்ம வீட்ல இருக்கிறாரு. சனியோட சம்பந்தம். சனி 9ஆம் இடத்துல. 9ஆம் அதிபதி நீச்சம்ன்ற பட்சத்துல அப்பா சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தான் இங்க பிரச்சனையா இருக்கு. அத பாத்துக்கங்கம்மா. சரிங்களா? சரி. இதெல்லாம் கொஞ்சம் சங்கடமா இருக்குமா எனக்கு பேச. சரிங்களா? 30/8/2002 30 30 ஆகஸ்ட் 2002 8:47 8 46 47 8:47 ஏஎம்மா 8:47 ஏஎம். அன்னைக்கு ஒருத்தர் கேட்டாரு, யூடியூப்ல வீடியோ பண்றதுக்கு பதிலா எக்ஸ்ட்ரா இது பண்ணி எங்களுக்கு பார்க்கலாம்ல அப்படின்னு. அது என்னோட விருப்பம்னு சொல்லிட்டேன். இப்படிதான் சொன்னேன். அது என்னோட விருப்பம். இந்த யூடியூப்ல வீடியோ போடுற நேரம் நீங்க வந்து பர்சனல் ஜாதகம் பார்க்கலாம் அப்படின்னு சொன்னதுக்கு நான் அந்த விஷயம் சொன்னேன். எனக்கு இப்போ ஞாபகம் வச்சு. ஏன்னா அந்த வாட்ஸ்அப் சவுண்ட் பண்ணிட்டே இருந்துச்சு. சரி கேள்வி. ப்ரோ, will my love life be barrier of support for my studies and career in my life? என்ன இப்படி சொல்லிட்டீங்க? ரொம்ப தெளிவா இருக்கிறீங்களோ? சரி, ஜாதகத்தை ஒரு தடவை பார்த்துக்குவோம். 30 ஆகஸ்ட் 2002 8:47. படிக்காதன்னு சொன்னாலும் கேட்க போக மாட்டீங்கம்மா. நிறைய கூடிய ஒரு மாதிரி நல்ல ஜாதகம். ஆனா இன்னொரு விஷயம் சொல்லிடுறேன். இந்த இடத்துல முதல் வாழ்க்கையை முதல் வாழ்க்கையை கடந்து வந்து 2வது வாழ்க்கை தான் இங்க நிரந்தரமா இருக்கும். ஜாதகத்தை போட்டனே பளிச்சுன்னு சொல்ற விஷயம். என்னங்க குண்டா போடுறீங்க அப்படின்லாம் நினைக்க வேணாம். ராசிக்கு 7ஆம் இடத்தை சனி பார்த்து கெடுக்கிறார். ஓகேங்களா? அதே மாதிரி லக்னத்துக்கு 7ஆம் இடத்தை சனி 10ஆம் பார்வையா பார்த்து கெடுக்கிறார். ராசிக்கு 7ஆம் இடம் பாத்தீங்கன்னா லக்னத்துக்கு அவயோகராக இருந்து அவர் பாக்குறாரு, ராசிக்கு 7 பாக்குறாரு. ஓகேங்களா? அப்ப 35 வயசுக்கு மேல கல்யாணம் பண்ணுங்கம்மா. முதல் விஷயம். அப்ப சொல்லும் போதே முதல்ல லவ் பேரியரா தான் இருக்குது போலக்கு உங்களுக்கு. சரிங்களா? சரி. 2வது விஷயம், படிப்பீங்களா? அருமையா படிப்பீங்க. நீங்க தசாபுத்தி அமைப்பா அதை இன்னும் அப்படியே ஒரு மாதிரி சொல்லும். நீங்க 2016ல இருந்துமா 2016ல இருந்து 23 வரைக்கும் அவ்வளவாலாம் நல்லா இல்லை. பார்த்தீங்களா? ஏதோ ஒரு வகையில 12ஆம் இடத்துல மறைஞ்சிருந்தார் அப்படின்ற மாதிரி அமைப்புகள்ல இருந்தாலும் இங்க சனியின் பார்வையை வாங்கின செவ்வாய் மிகப்பெரிய நல்லா இல்லாத பலனை தான் உங்களுக்கு கொடுத்துருப்பாரு. விரயம், செலவு, அப்பா வழிகள்லாம் அப்பாவை டிஸ்டர்ப் பண்ற மாதிரியான தன்மைகள் அத்தனையும் கொடுத்து கெடுத்து இப்போதாமா நல்ல விஷயம் வருது. ஓகேங்களா? அதுல சந்திரனும் ராகு சேர்ந்திருக்காரு. சந்திரனும் இங்க பங்கமா தான் இருக்காரு. சந்திரன் 0 டிகிரி 19 டிகிரி. ஆமா. அப்ப இந்த அமைப்புல என்ன நல்ல விஷயம் அப்படின்னாமா, லவ் பண்றீங்களா அப்படின்றது உங்களுடைய விருப்பம். ஆனா நான் சொல்வேன் 35 வயசுக்கு மேல கல்யாணம் வரக்கூடிய 33 வயசுக்கு மேல வரக்கூடிய வாழ்க்கை நிரந்தரமாக அமையும் அப்படின்னு சொல்லிடுவேன். நிறைய படிக்கக்கூடிய நல்ல ஜாதகமா, புத்திசாலி பொண்ணு, அழகான பொண்ணு, வாழ்க்கையை எல்லாத்தையும் பிராக்டிக்கலா அந்த லூஸ் மாதிரி காதல் பின்னாடி போய்கிட்டு இல்லாம பிராக்டிக்கலா எனக்கு இது வேணும் தெரியும்ன்ற மாதிரி சொல்ற மாதிரியான நல்ல பொண்ணுமா நீங்க. பொன் குழந்தையானே தெரியல. ஆமா. ஐ ஆம்பளை பிள்ளையா? சரி பரவாயில்ல. அப்ப இந்த இடத்துல இந்த விஷயங்கள் இருக்கும். படிப்புக்கு முக்கியத்துவம் கொடுக்குற பிராக்டிக்கலான வாழ்க்கைனா என்னன்னு கொஞ்சம் நிதர்சனத்தை புரிஞ்சுக்கிட்டு செயல்படுற மாதிரி அமைப்பு தான். ஓகேங்களா? நல்லா இருக்கு ஜாதகம். ஆனா அந்த லவ்னு கேட்டீங்க. லவ் விஷயங்கள்னும் போது 11ஆம் பாவகம் அதிக சுபத்துவமாகவும் 11ஆம் அதிபதி உச்சமாகவும் இருக்கிறது சரியில்லைம்மா. 2வது வாழ்க்கை அப்படின்ற மாதிரி தன்மை தான். சரி, அடுத்ததாக 11/4/97 11 ஏப்ரல் 97 ஓகே. அடுத்து நீங்க தொடர்ந்து 3:45 3:45 பிஎம்மா பிஎம் தெலோ இன்தான் பேரா. ஓகே, ப்ளீஸ் எக்ஸ்பிளைன் அபவுட் மை 8 8 third house. மை ஜாதகம் குரு 3rd place, சுக்ரன் ஹவுஸ். இஸ் தட் பேட் ஃபார் மீ? மை இளைய சகோதரர் இப்படி இல்லாமங்க என்னங்க நீங்க. சரி, 11 ஏப்ரல் 94 லக்னத்துல செவ்வாய். இங்க எத்தனை டிகிரி? லக்னத்துல செவ்வாய். இத குணங்களோட அடிப்படையில ஏன் பலன் சொல்றோம்? இங்க கூட லக்னம் 1 டிகிரியில இருக்குமா. 1 டிகிரியில இருந்து நீங்க கோபக்காரங்களா இருக்கணும். கோபக்காரங்களாகவும் பிடிவாதக்காரங்களாகவும் இருக்கணும். ஏன்னா லக்னாதிபதியும் அதனோட அமைப்புல இருக்கிற நீச்ச வீட்டுல இருக்கிற தன்மை. சரி, என்ன கேள்வி கேட்டீங்க? 8ஆம் இடத்து ஹவுஸ் எண் 3ஆம் இடத்து. ப்ளீஸ் எக்ஸ்பிளைன் அபவுட் 8 3வது வீடு.
ஜாதகம். எங்க 8 3வது வீடு என்னங்க, 3வது அதிபதி உச்சம் தானங்க. ஏன்னா ஐயோ! ஒருத்தர் பதில் சொல்றாரு அப்படின்னுட்டு இந்த மாதிரி கேள்வியெல்லாம் கொண்டுட்டு வந்தீங்கன்னாமா, சரி உச்சன 3ஆம் அதிபதி உச்சனாயிட்டாரு, இளைய சகோதர அமைப்பு நல்லா தானே இருக்கும். பாருங்க கவலைப்பட்டுக்கிட்டு கேட்குறீங்கல்ல. சரி, இங்க உச்சனோட சேர்ந்திருக்கிற சூரியன், சனி, சூரியன் சனி 17 டிகிரி 29 டிகிரி, சூரியன் 20 ஓகே அஸ்தகங்கமா இருக்காரு. ஆனாலும் உச்சனாக இருக்கிறது ஒரு மாதிரியான வலிமை. உச்சன்னு 2 பிளானட் உச்சம், ஒரு பிளானட் நீச்சமா இருக்கக்கூடிய நீச்சனுடைய வீட்டுல பரிவர்த்தனை அமைப்புல இருக்கக்கூடிய ஜாதகம். இது இளைய சகோதரத்தை பாதிக்குமான்னு கேட்குறீங்க. இங்க ராகு தசை இப்ப நடந்துட்டு இருக்கு. ராகு தசை முடிஞ்சாச்சு. அடுத்ததாக ஆமா ராகு 2ஆம் இடத்துல இருந்து இவ்வளவு நாள் குடும்பத்தை தனமா டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு இருந்தாரு. எங்க இளைய சகோதரத்தை டிஸ்டர்ப் பண்ணாரு. அடுத்ததாக வரக்கூடிய 2026க்கு பிறகு வரக்கூடிய தனித்த அமைப்புல இருக்கக்கூடிய குரு தசை இங்க நல்ல யோகத்தை பண்ணுமா. ஒரு வேலை தொழில் மாதிரியான அமைப்புகள்ல நிரந்தரமா வச்சு ராசி இங்க சுப அமைப்புல இருக்கின்ற தன்மையில 12ஆம் இடத்தோட ஒரு சின்ன ஒரு இடமாற்றம் மாதிரியான அமைப்புகளை செஞ்சு நல்ல பலன்களை மாற்றி பண்ணும் ஒரு மாதிரி. ஏன்னா 8ஆம் அதிபதி 6ல இருக்காருன்றது ஒரு மாதிரி நகர்த்துறது, மூவ் பண்றது, ஒரு மாதிரி நகர்த்தி முதல்ல 8ஆம் வீட்டு பலனை செய்து பிற்பகுதியில 5ஆம் வீட்டு பலனை செய்யக்கூடிய அமைப்பு. இளைய சகோதர அமைப்புலாம் ஒன்றும் கேட்டலம்மா, நல்லா பாருங்கம்மா, ஏமா இப்படி பண்றீங்க, சரிங்களா? சரி, அடுத்ததாக தேவராஜ் 20/10/92 20 அக்டோபர் 92. சரி, ஓகே 92 12:48 12:48னா மதியம்ல பிறந்தது. 12:48 PM சகமா ஜோஹர்ல பிறந்தது. Can I know about my career, life, family, which age married will be? சரி, ஜாதகம் 20 அக்டோபர் 2002 சாரி 20 அக்டோபர் 92ல 92. சரி, சரி ராசி லக்னத்துக்கு 2 7 8 ஆமா எல்லாம் கொஞ்சம் பாதிப்பா இருக்கு. இருந்தாலும் 2ஆம் இடத்தை குரு பார்க்கக்கூடிய ஒரு நல்ல அமைப்புல லக்னத்தையும் ராகு எது 0 டிகிரியில் இருக்காரு. லக்னம் 28 டிகிரி மேஷத்துக்கு. ஓகே சரி, லக்னம் இயல்பாக இருக்கு. சனி சுப அமைப்புல இருக்காரு. சனி தான் அதிக சுப அமைப்புல இருக்காரு. சரி, எப்போ திருமண வாழ்க்கை இந்த விஷயத்துல பாருங்க, ராசிக்கு 2, ராசிக்கு 7 8, லக்னத்துக்கு 2, லக்னத்துக்கு 7 8 இதெல்லாம் அப்படியே ஒரு மாதிரி பாதிக்கப்பட்டிருக்கிற ஒரு அமைப்பு. அதுல இப்போ நடந்துட்டு இருக்கிறது சுக்கிரன் தசை. சுக்கிரனும் 12ல் இருக்கிறார், ஆனா 12ல மறையவில்லை. சரி, குரு தசையில சுக்கிரன் புத்தி 2026ல தான் வருது. குரு தசையில சுக்கிரன் புத்தி, குரு தசையில் சுக்கிரன் புத்தி 11ஆம் இடத்துல இருக்கிறது புத்தன். புதனா சனியா குருவா? இப்போ இருக்கிறதுனா கடகராசி. பிரதர், இப்போதைக்கு நீங்க கல்யாணம் பண்ணாம இருந்தது தான் மிகப்பெரிய நல்ல விஷயம், ஓகேங்களா? ஏன்னா இங்க உங்களுக்கு குரு தசையில சுக்கிர புத்தி வந்திருக்கு. அந்த குரு தசை சுக்கிர புத்தி இங்க ஒரு மாதிரி பிரிவை ஏற்படுத்துமா? ஓகே, அதனால இன்னும் கொஞ்சம் தள்ளி இருங்க. இப்போ கடகராசியில நீங்க ஆயில்ய நட்சத்திரம், இந்த ஒரு வருஷம் முழுக்க நல்ல பலன் சொல்ல முடியாது. அதே மாதிரி ராகு 2 12ஆம் இடத்துல இருக்கிறாரு. ஆக்சுவலி குழந்தை விஷயங்கள் உங்களுக்கு தடை இல்லை. ஏன் குழந்தை விஷயம் தடை இல்லை அப்படின்னா, 5ஆம் அதிபதி கேதுவோட சேர்ந்திருக்காரு. 5ஆம் அதிபதி ராகுவோட சேர்ந்திருந்தா தான் உங்களுக்கு குழந்தை இல்லைன்னு சொல்ல முடியும். ராசிக்கு 5லையும் சுக்கிரன் இருக்காரு. குழந்தை அமைப்புகள்லாம் இருக்கு, திருமணமும் இருக்கு. சனியோட அமைப்புகள்ல சுக்கிர தசையில சனி 2029ல குரு பார்த்த சனி உங்களுக்கு குழந்தையை கொடுக்கணும்னா அதுக்கு 1.5-2 வருஷம், கிட்டத்தட்ட 2026 டிசம்பருக்கு பிறகு தான் பிரதர். 2027க்கு பிறகு கல்யாண விஷயங்கள் நல்ல அமைப்புகள்ல இருக்கும். குழந்தை இந்த ஜாதகத்துக்கு இருக்கு, ஓகேங்களா? அதனால கவலைப்படாதீங்க, திருமண விஷயம் இருக்கும். சரி, அடுத்ததாக கேரியர்னா இங்க அதிக சுப அமைப்புல இருக்கிறது யாருன்னா, குரு 8 டிகிரி, சனி 18 டிகிரி 10 டிகிரி. ஆமா, சனி தான் அதிக சுப அமைப்புல இருக்காரு. ஆமா, நேரடியா சனி தான் அதிக சுப அமைப்புல, அம்சத்துல குரு சுக்கிரன். இந்த ஆயில் அண்ட் கேஸ் மாதிரி பழசு அழுக்கு மாதிரியான இங்க டீச்சிங் கோச்சிங் மாதிரியான விஷயங்களும் வரும். அதே நேரத்துல பழசு அழுக்கு, பேப்பர் ரிலேட்டடானது, டிரான்ஸ்போர்ட் லாஜிஸ்டிக்ஸ், ரீசைக்கிள் திங்ஸ், மெட்டல் ஸ்கிராப் மாதிரியான விஷயங்கள் இதெல்லாம் வருங்க. சந்திரன் கலப்பு இருக்கிறனால கெமிக்கல் ரிலேட்டடான விஷயங்களாக கூட இருக்கலாம். இதில் அந்த லிக்க பியர் மாதிரியான விஷயங்கள் கூட வரும். தண்ணியாக இருக்கணும், குடிக்கக்கூடாத விஷயம். அப்போ லிக்க பியர்லாம் குடிக்கிறது தனியா எல்லாரும் குடிக்கிற மாதிரி விஷயம் இல்லை, ஓகேங்களா? சரிங்களா பிரதர்? சரி, அடுத்ததாக நீலேஷ் என்ன சொல்றாரு? 3/5/88
5:15 5:15 மிந்திலாம் ஒரு தோராயமா கொடுக்கறது தான் ஒரு மாதிரி இருக்கும். இன்னைக்கு துல்லியமா கொடுத்ததே ஒண்ணு மிஸ் ஆயிடுச்சு. சரி. ஆமலூர் மகாராஷ்டிராவா? மகாராஷ்டிரால இருந்துலாமா பார்க்குறீங்க? ஆ, ஆமா. அமல்நேரா? ஓ, அங்க இருக்கிறீங்களோ? அமலபுரம்னு வந்துருச்சே. இல்லையே. அமல் அமல்நேர். ஓகே. சரி. என்னது சுக்ரதசா ஸ்டார்டிங் ஃப்ரம் நெக்ஸ்ட் இயர் மைக்ரிஸ் சுக்ரன் செவ்வாய் சாரம் சாரம் கீரம்னுலாம் அங்கே வராதிங்க. அப்போ நான் வீடியோ நீங்கள் முழுசாக பார்க்கல. இந்த சாரத்துக்குள்ளே வராதிங்க. ஸோ ஹவ் இஸ் சுக்ரதசா? சுக்ரதசா எப்படி இருக்கும்னு கேளுங்க. மேரிட் அண்ட் S1 மேல் சைல்ட் வெதர் தெர் இஸ் தாரா தோஷம். ஏங்க இந்த தோஷம் இந்த ஜோசியத்தில் எப்படி தெரியுமாங்க சம்பாரிச்சிட்டு இருக்காங்க? தாரா பலம் இல்லை, ரஜ்ஜி பொருத்தம் இல்லை, அப்புறம் இந்த சாரத்தில் நிற்கிது, அந்த சாரத்தில் நிற்கிது, இந்த மாதிரி குப்பையான விஷயத்தெல்லாம் கேட்காதீங்க. ஜோசியமே வராது. ஓகேங்களா? சரி, இப்போ என்ன பண்ணணும்? சரி, ஜாதகத்தை பார்ப்போம். இந்த இடத்துல சுக்கிரன் 10ஆம் இடத்துல சனியின் பார்வையில் இருக்கக்கூடிய நட்பு ஸ்தானத்தில் இருக்கிறாரு. ஆமாம், பரிவர்த்தனை யோகத்தில் இருக்கிற நல்லா இருக்க போது. இந்த சுக்கிரதசைலாம் வரலன்னு எல்லாம் கவலைப்பட்டுட்டு இருக்காங்க. நீங்கள் ஏன் சுக்கிரதசை வருதுன்னு கவலைப்படுறீங்களா? நல்ல யோக அமைப்பில் இருக்கிற ஜாதகம். கண்டிப்பாக பிறந்த இடத்துலேருந்து தள்ளி இருக்கிற அமைப்பு தான். லக்னத்தோட அடிப்படையில் 27 டிகிரி. ஆமாம், பிறந்த இடத்துலேருந்து தள்ளி இருக்கிற அமைப்பு. 8ஆம் இடத்துல நட்பு ஸ்தானத்தில் உச்சனோட சேர்ந்த குரு அப்படின்னு சொல்லிட்டு அருமையான யோக பலன் இருக்கக்கூடிய ஒரு நல்ல ஜாதகங்க. சரி, இந்த சுக்கிரன் என்ன செய்வார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஜாதகத்தில் 2 பிளானட் உச்சமாக இருக்காங்க. சனி 8 டிகிரி அண்ட் சுக்கிரன் 0 டிகிரி, குரு 19 டிகிரி. ஆமாம், இங்கே குருவின் வீட்டில் சுக்கிரனின் பார்வையிலையும் குருவின் பார்வையிலும் இருக்கக்கூடிய சனியோட அமைப்பில் பௌர்ணமி யோகத்தில் பிறந்திருக்கிற ஒரு மிக நல்ல யோக அமைப்பில் இருக்கிற குழந்தைங்க. சரிங்களா? குழந்தைங்க சாரி, அந்த மாதிரி இருக்கிற ஜாதகம். சுக்கிர தசை கெடுத சந்திர அதியோகத்தில் இருக்கம்மா. இங்கே தாம்மா அந்த குப்பையான விஷயம். ஆனா பொண்ணான்னு தெரியல, குப்பைகளை நம்பாதீங்க. ஏன் இந்த குப்பைகளை நம்பாதீங்க அப்படின்னு சொல்றேன்னா பாருங்க, அருமையான சந்திர அதியோகம். லக்னாதிபதி வலுத்து 9ஆம் இடத்துல அமர்ந்து பரிவர்த்தனை யோகத்துல இருக்காரு. லக்னத்தை எந்த சுபரும் பார்க்கல. ஓகேங்களா? சுபரும் பார்க்கல, சனி பார்க்கறாரு. சுபத்துவ சனி, ராஜயோகாதிபதி சனி லக்னத்தை பார்த்த சுக்கிரதசை அருமையா லக்ஸரி பெண்கள் லெதர் மாதிரியான உங்களையே கொஞ்சம் ஹை லெவலா சூப்பரா வச்சிருக்கிற மாதிரியான பிறந்த இடத்துல தள்ளி வச்சிருக்கக்கூடிய உன்னத ஜாதகம். ஆனா இது இல்ல என்னது என்ன தாரா இல்ல, இந்த விஷயம் இல்ல, செவ்வாய் சாரம் வாங்கிருச்சு, குப்பை தொட்டியில நடந்து வந்துருச்சு. இந்த குப்பைகளை கேட்குறீங்க அப்படின்னா என்னோட வீடியோவே பார்க்காதீங்கம்மா. சுக்கிரதசை அருமையான யோக பலனை உங்களுக்கு கொடுத்தே தீரணும். ஓகேங்களா? இந்த அக்டோபர் மாதத்துக்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கை மிகவும் உன்னதமா இருக்கும். ஓகேங்களா? இவ்வளவுதான் பலன். சரி, அடுத்ததாக இது இந்த நட்சத்திரம் கிச்சத்திரம் இதெல்லாம் ஏதாவது தெரியணும், உங்களை பயன்படுத்தணும், பில்டப் பண்ணணும், உங்கள்கிட்ட இருந்து எவ்வளவு காசு கொடுக்கணுன்றதுக்காக உருவான விஷயம். அப்படியே துல்லியமா ஒருத்தர்கிட்ட டாக்டர் இது பண்ணிட்டாங்க. டாக்டர் சொல்லுவாங்க 2 வருஷம் கழிச்சு நீங்க இல்லைன்னு என்கிட்டே ஜாதகத்தை தூக்கிட்டு வருவீங்கன்னு. அன்னைக்கு இதே மாதிரி வெளியே சொல்ல முடியாத மாதிரி ஒரு நோய். பேசிட்டு இருக்கும்போது பைத்தியக்காரன்ட்ட பேசுறீங்கன்னு போனை போட்டு போனவங்க திரும்ப போன் பண்ணிட்டு, ஏன் நீங்க சொன்னப்ப நம்பல, டாக்டர்ஸ் இப்ப திரும்ப கொடுக்குறாங்க, எனக்கு உங்க ஞாபகம் தான் வந்துச்சு, மன்னிச்சிருங்க தப்பா பேசிட்டேன். போன வருஷம் ஒருத்தவங்க பைத்தியக்காரன்ட்ட போய் பேசிட்டு இருக்கீங்கன்னு ஹஸ்பண்ட் ஏசினாங்க. இந்த வார்த்தையை என்னால மறக்கவே முடியாது. டாக்டர்ஸ் சஜஸ்ட் பண்ணி இது சொல்லிட்டு ட்ரீட்மெண்ட் அனுப்ப சொல்றாங்க, பைத்தியக்காரன் இல்லைன்னு இருக்கான்னு. ஜோதிடம் இப்படி இருக்கணும். தாரா இல்ல, ரஜ்ஜி இல்ல, அது இல்ல, இது இல்லைன்னுட்டு அருமையான யோகா இதுல என்ன சாரம் வாங்கினா என்னங்க? நட்பு ஸ்தானத்துல பரிவர்த்தனை அமைப்புல லக்ன யோகராக எவ்வளவு விஷயம். லக்னத்தின் ராஜயோகாதிபதியின் பார்வையில சந்திராதியோகத்துல இருக்கக்கூடிய அருமையான ஜாதகத்தை எடுத்து வந்து இந்த மாதிரிலாம் கேட்காதீங்க. நான் ரொம்ப டிஸ்டர்ப் ஆவேன் பாருங்க, அப்படியே எமோஷனலா ஆவேன். ஜோசியத்தை இந்த மாதிரி சைட்ல திருப்புறவங்களை பார்த்தாலே அப்படியே எரிச்சலா இருக்குங்க. சத்தியமா எரிச்சலா இருக்கு. என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க இத்தனை வருஷமா அப்படின்னு. ஒரு இங்க ஒரு மலேசியால ஒரு பொது வெளியில அப்படி வந்து சொல்லும் போது அவ்வளவு ப்ரொஃபஷனல். ஜாதகம் என்கிட்ட ஜாதகம் பார்க்க வர்றவங்க பூராவுமே ஃபர்ஸ்ட் என்ன இதான் முதல் ஜாதகம் பார்க்குறேன். பிரதர் எனக்கு இந்த ஜாதகத்தெல்லாம் நம்பிக்கை இல்லை, நீங்க சொல்றீங்கன்னு பாக்குறேன். இப்படி எதுக்கிட்டு இருக்கு ஜாதகம்? அவ்வளவு துல்லியமா இருக்கிற இடத்துல தாரா பலம் இல்லை, அந்த பலம் இல்லை அப்படின்னுட்டு. சாரி, வணக்கம் ப்ரோ, கன்சல்டேஷன் ஐ வாண்ட் டு புக் கன்சல்டேஷன் பை கால். ஆமா, நாங்க இது வழியா தான் பாக்குறோம். சரி, பட் ரைட் நவ் ஹேவிங் சம் ஃபைனான்சியல் இஷ்யூ. ஓகே, சரி. டேட் ஆஃப் பர்த் 5 ஜனவரி 98 ஜனவரி 98. கன்சல்டேஷனெல்லாம் நம்ம ஃபோன் வழியாக தாங்க வைக்கிறோம். சரி, ஏங்க ஃபோன் வழியாக வைக்கிறீங்க, நேராக வைக்க மாட்டேங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு 15 நிமிஷத்தில் பேச வேண்டிய விஷயத்த 2 ஹவர் பேசுவீங்க.
பேசுவாங்க. பேசுவீங்கன்னு சொல்லக்கூடாது, பேசுவாங்க. அப்புறம் வீட்ல என்ன கறி சமைச்சிங்களா, சாப்பிட்டீங்களா, கறியில கிழங்கு போட்டீங்களா வரைக்கும் வந்துருது. அதனால அதை கட் பண்ணிட்டோம். டைம் ரொம்ப வேஸ்ட் ஆகுது அப்படின்னு. சரிங்களா? சரி, என்னது? ஐ வாண்ட் டு நோ அபவுட் மை ஃபினான்ஷியல் கெரியர் அண்ட் ஃபியூச்சர். மணி வரட்டும் வரதும் காசு வரதும் தெரில, போறதும் தெரில. அப்ரிஷியேட். தேங்க்யூ ஸோ மச்சா. சரி, மீன ராசியா இருக்கீங்க. நினைச்சேன் 7:30 சனியில இல்ல அஷ்டம சனியில மாட்டிட்டு இருக்கணும்னு. 5/1/98 4:15 PM. ஓகே, ஜாதகத்துல அருமையான யோகா அமைப்புல இருக்கிற இவர் யாரு? செவ்வாய் தான் அதிக சுப அமைப்புல இருக்காரு. லக்னாதிபதி சுக்கிரன் பிருகுமங்கல யோகத்துல இருக்கிற ஒரு மாதிரியான அற்புதமான ஜாதகம். சுக்கிர தசை நடப்புல இருக்கு. இப்போ காதல் விஷயத்துல மட்டும் கேர்ஃபுல்லா இருங்க. சரிங்களா? சரி, சுக்கிர தசையில இப்போ சூரியன் நல்லா இல்ல, சுக்கிர தசையில சந்திரன் நல்லா இல்ல, செவ்வாய் நல்லா இல்ல, ராகு நல்லா இல்ல. ராகு சுக்கிரனுக்கு 8ல இருக்காரு. சந்திரன் சந்திரன் பரவாயில்லை. ஓகே, சரி. முதல்ல என்னது? ஃபர்ஸ்ட் ஐ வாண்ட் மை ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ். 2 வருஷத்துக்கு 3 வருஷத்துக்கு மீன ராசிக்காரங்களுக்கு நல்ல பலன் சொல்ல மாட்டேன். ஆனா இங்க மாத்தி இன்னொரு விஷயம் சொல்றேன். லக்னம் வலுத்திருக்கு, லக்னாதிபதி வலுத்து யோக தசை நடப்புல வருது. அடுத்ததாக வர்ற சூரியன் கூட 8ஆம் இடத்துல ஒரு மாதிரி மறைஞ்சிருக்கிறது உங்களை பிறந்த இடத்துல இருந்து வெளியே நகர்த்தி ஒரு மாதிரி யோக பலனை செய்யக்கூடிய நல்ல அமைப்பு. ஓகேங்களா? 2வது ஃபினான்ஷியலுக்கு சொல்ல முடியாது சொல்றேன். கேரியர் செவ்வாய் தாங்க அதிக சுப அமைப்புல இருக்காரு. ஆமா, செவ்வாயும் சுக்கிரனும் வலுத்து இந்த மருத்துவம், அதிகாரம், கட்டணம், நெருப்பு, ஆயுதம், அழகு, இந்த ஃபேஷன் ரிலேட்டடானது, உடல் சம்பந்தப்பட்டது, அழகு சம்பந்தப்பட்டது, இந்த மாதிரி இருக்கக்கூடிய டீச்சிங் கோச்சிங் கூட இந்த இடத்துல வரும். ஓகேங்களாமா? வளர்பிறை சந்திரன் இருக்கிறது, சந்திர கேந்திரத்துல புதன் இருக்கிறது, சாரி சந்திரனுக்கு கேந்திரத்துல சூரியனும் சந்திரனும் கேந்திரமா இருக்கிறது, இதெல்லாம் அருமையான நல்ல ஜாதகம். ஆனா இப்போ உங்களுக்கு புரியாது. பிற்பகுதியில நல்லா இருப்பீங்க. இப்ப ஏதாவது பெண்கள் வழியில, லக்ஸரி வழியில, காதல் வழியில ஏதாவது நெகட்டிவ் அப்படி இப்படின்ட்டு இருக்கும். ரொம்ப நல்லா இருப்பீங்க பிரதர். இந்த மாதிரி ஜாதகத்தை தான் சொல்லுவேன். 2 வருஷம் கழிச்சு எடுத்துட்டு வருவீங்க. பிரதர் நீங்க அப்ப சொன்னீங்க, உங்களுக்கு ஞாபகம் இல்லை பாருங்கன்னு. ஏங்க இப்ப அப்படி சொல்றீங்க? இப்ப வராங்கங்க மிதுன ராசிக்காரங்களும் மகர ராசிக்காரங்களும் இப்ப வராங்க ஜாதகத்தை எடுத்துட்டு. பிரதர் நீங்க அப்ப சொன்னீங்களே அந்த விஷயம் எல்லாம் பார்த்துட்டு தான் பிரதர் நான் ஜோதகமே பாக்குறது இல்ல, இப்ப வரேன் பிரதர்னு சொல்றாங்க. சந்தோஷமா இருக்குங்க பார்க்கும்போது. சரிங்களா? சரி, அடுத்த கேள்வி. வணக்கம் பிரதர். ஓகே, வணக்கம் பிரதர். மைசன் 7 பிப்ரவரி 2006. 7 பிப்ரவரி 2006. அடுத்ததாக 5:56 5:56 PM. AM, சாரி AM. SPM ரிசால்ட் கேட்குறீங்களா? Bunting slang or just finish? SPM doesn't want continuous studies. However, undertaking life overall current Ragudasa never listen parents. என்னவா இருக்கும்? பந்திங் சரி, ஏன் கேட்க மாட்டாரு? என்ன கதை? என்ன கதை? என்ன கதை? சரி, லக்னத்துல சூரியன் சந்திரன் ஒரு மாதிரி பாவத்துவ அமைப்புல இருக்கிறாங்க. புதன் அதிக சுபத்துவம். அம்சத்துல சனி சுக்கிரன் ராகுவோட சேர்ந்துட்டாரா? சரி, கொஞ்சம் பிடிவாதமா இருக்கிறாரா? அப்பாவை கண்டாலே அப்படியே வரிஞ்சு போறாரா? நல்ல வேலையாக இங்க 9ஆம் இடத்துல கேது இருக்கிறதும் புதன் தான் அதிக சுபத்துவம். ஸ்கில்ஸ் ரிலேட்டடான விஷயம் மாதிரியான அமைப்புகளை பாருங்க. நேரடியாக இங்கே 8ஆம் இடம் 8-12 சுப அமைப்புல இருக்கிற ஜாதகம். சரி, பிறந்த இடத்துல இருந்து தள்ளி அனுப்புற விஷயத்த பாருங்க. ஹாட் டெம்பர்லாம் இல்லைங்க, ஒரு ஹாட் டெம்பர்லாம் இல்லை. அப்பாவை கண்டா அவருக்கு ஆகாது. ஓகேங்களா? என்னன்னு இப்படிலாம் சொல்றீங்கன்னு. அப்பா கிட்ட மட்டும் ஆக மாட்டாரு, அதுதான் அவரோட பிரச்சனை. ஓகேங்களா? மற்ற விஷயங்கள் எல்லாம் ஓகே இல்லை. லக்னம் லக்னாதிபதி கெட்டு போயிருக்காங்க தான். எப்படினாலும் இந்த நேர்பார்வை சனி செவ்வாய் லக்னாதிபதியாக சனி இருந்து நேருக்கு நேர் சனியும் இவரும் பார்க்க கூடாதுங்க. யாரு? சனியும் சூரியனும் பார்த்துக்கிட்டாலே அப்பானாலே 7ஆம் பொருத்தம் தான். சட்டையை பிடிச்சிட்டு நிற்பாரு. அந்த மாதிரி அமைப்புலாம் வந்துடும். அப்போ இந்த விஷயத்துல தந்தை வழியில நல்ல விஷயம் இல்லை. பிறந்த இடத்துல இருந்து நகர்த்தி அனுப்புங்க. நகர்ந்து தூரமாக போய் ஏதாவது பேச்சு எழுத்து மாதிரியான விஷயம், பேச்சு எழுத்து. ஆனா அதுக்கு கன்னி சந்திரன். ஓகே, சமையல் சாப்பாடு சம்பந்தப்பட்ட ஏதாவது விஷயம் மாதிரி பண்ண சொல்லுங்க இங்க. ஏன்னா செவ்வாய் தான் ஸ்தானம். சந்திரனும் செவ்வாயும் தான் ஒரு மாதிரி நல்ல அமைப்புல இருக்காங்க. சுக்கிரனும் நல்ல அமைப்புல இருக்காரு. ஆனா எடுத்து செயல்படுத்தணும்னா லக்னாதிபதி சனி வலிமையா இருக்கணும்ல. உச்சனோட வீட்டுல இருக்காருன்றது ஒரு மிகப்பெரிய பாதுகாப்பு சனிக்கு. ஆனா இவரோட படிப்பு விஷயம், ஏதாவது உணவு சாப்பாடு சம்பந்தப்பட்ட மாதிரியான விஷயம், ஸ்கில்ஸ் ரிலேட்டடா போடுங்க. ஸ்கில்ஸ் சம்பந்தப்பட்டது, இந்த மெரின் சம்பந்தப்பட்ட மாதிரி, இன்ஜினியரிங் மாதிரி மெரின் இன்ஜினியரிங் சம்பந்தப்பட்டது, சமையல் சாப்பாடு, இந்த மாதிரி இதுல அவருக்கு எது விருப்பம் அப்படின்றத கேட்டு விஷயம் சொல்லுங்க.
சரிங்களா? ஆனா இங்க நல்ல வேளையாக சந்திரன் உச்சம். இல்லன்னா இன்னும் கொஞ்சம் மோசமா இருக்கும். ஆனாலும் சனி, சூரியன் பார்த்துக்கிட்டாலே இதே பிரச்சனை தான். இதுல இந்த நட்சத்திரம், அந்த நட்சத்திரம் ஒருத்தவங்க கேட்டாங்களே. என்னங்க மகாராஷ்டிரால இருந்தெல்லாம் கேள்வி கேட்குறீங்கன்னு பார்த்தா, இப்படி ஒரு கேள்வி கேட்டு வச்சுட்டீங்க. சரி. 30/5/84 கவி. மே மாதம். எண்பத்தி 2:40 AM 2 இன்னைக்கு ஒரு நல்ல ஒரு காரியம் பண்ணியிருக்கேங்க. அந்த ஒரு அம்மா கேட்டிருந்தாங்கல்ல சென்னையிலேருந்து அவங்க ஜாதகத்தை அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணி கொடுத்தோன்னே பலன் அப்படியே அழகா வந்துச்சு பாருங்க. என்னங்க இவ்வளோ பெருசுக்கு எழுதி வச்சிருக்கீங்க. மீன லக்னம், ரிஷப ராசி, கார்த்திகை நட்சத்திரம். ஓகே. When will get married? Currently I am in senior maintenance engineer. Do any chance to open a business kind? Okay. Please predict my குரு தசா and புதன் புத்தி. சரி இருங்க முதல் டேட் கரெக்டாக போட்டுக்கிட்டேன்னா டேட் குரு தசை மீன லக்னம் லக்னாதிபதி இங்கே மூலத்திரிகோட வலுவோடு இருக்காரு. 30 மே 1984 2:40. ஓகே சரி. கேள்வி என்னது? 8ஆம் இடம் கெட்டு போய் தனித்த புதனின் பார்வையில் இருக்கு. சரி. குரு தசா ப்ளீஸ் ப்ரிடிக்ட் மை குரு தசா அண்ட் புதன் தசா. சனி செவ்வாய் 6ஆம் இடத்துலையா? சனி செவ்வாய் 6ஆம் இடம். என்னங்க நீங்க மறைவு வீடு அது கெடுதல். ஓகே. சுக்ரன் ராகு அமாவாசை சந்திரன் கன்ஜக்ஷன் எஃபெக்ட் மை லைஃப் ப்ளீஸ் எக்ஸ்பிளைன். ஓகே. மீன லக்னம் லக்னத்துக்கு பாருங்கங்க. லக்னத்துக்கு இங்கே 8ஆம் இடத்துல சனி இருக்கிறாரு, உச்சமாக இருக்கிறாரு, ஸ்தான பலத்தோடு இருக்கிறாரு. செவ்வாய் 21 டிகிரி, சனி 17 டிகிரி, கிட்டத்தட்ட 3 டிகிரியில் சேர்ந்து பாபத்துவ அமைப்பு தான். சரி. வீடு கொடுத்த சந்திரன் இங்கே ஜாதகத்தில் லக்னாதிபதி சரி லக்னம் லக்னாதிபதி வலுத்திருக்கு, அதில் எந்த பிரச்சனையும் இல்லை. 2ஆம் இடத்துல தனித்த புதன். ராசிக்கு புதன் தான் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கிறாரு. கெரியர் பேஸ் அப்படின்னா பேக்கிங் சீனியர் மெயின்டெனன்ஸ் இன்ஜினியர். ஆமாம் சனி வலுத்த ஜாதகம் தான். அம்சத்தில் சனி சுபத்துவமாக இருக்காரு. லக்னத்தில் 8ல் இருக்காருமா சனி. ஓகேங்களா? ஒரு தனித்த புதனின் பார்வையில் இருக்காரு. சனி 17 டிகிரி, புதன் 21 டிகிரி, செவ்வாயும் 21 டிகிரி. சனியும் செவ்வாயும் ஒரு மாதிரி சுக்கிரனுடைய வீட்டில் இருக்கிறாரு அப்படின்ற தன்மையில், ஆட்சியான சுக்கிரனின் வீட்டில் இருக்காருன்ற தன்மையில் சனி சம்பந்தப்பட்ட துறைகளில் தான் இங்கே உங்களுக்கு வருமானம் அப்படின்ற மாதிரி வந்துட்டு இருக்கு. சரி. இப்போ நடந்துட்டு இருக்கிறது குரு தசை. லக்னாதிபதி குரு தசை. குரு தசை உங்களை கவுக்காதுமா. 1வது விஷயம். சரிங்களா? ஏன்னா அம்மாவா அப்பாவான்னு தெரியலையே. ஹாய் ப்ரோ கவி. சரி. குரு தசையில சனி புத்தியில இந்த வருஷம் ஏப்ரல் 27ஆம் தேதிக்கு பிறகு வரக்கூடிய குரு தசையில வர சனி புத்தியிலேருந்து ஏதோ ஒரு நல்ல தொடக்கம் உங்களுக்கு இருக்க போகுது. ஆனா குரு தசை புதன் புத்தி டல்ல பண்ணும். 2 பாவர்களோட தொடர்புல இருக்கிறதுனால வருமானம் 2026 குரு தசை புதன் புத்தி கண்டிப்பாக உங்களை சறுக்கிற வருமானத்துல ஏதாவது கொஞ்சம் டல் அடிக்கிற வேலையை செய்யும். ஆனா குரு தசை சனி புத்தி இங்க அருமையான நல்ல பலனை செய்யும். ஏன்னா லக்னத்துக்கு லாபாதிபதி இங்க உச்சமாக 8ஆம் இடத்துல இருக்காரு அப்படின்றது ஒரு மாதிரி நல்ல பலனை கொடுக்கக்கூடிய தன்மை தான். 100% இங்க குருதசை சனி புத்தி நல்லா இருக்கும், குருதசை புதன் புத்தி டல்லா இருக்கும். ஓகேங்களா? அடுத்து என்ன கேட்டிருக்கீங்க? குரு தசை அண்ட் புதன் தசை. புதன் தசை இந்த இடத்துல புதனுக்கு வேற என்ன விஷயம்னா, புதனுக்கு ஒரு பாதுகாப்பு என்னன்னா குருவின் வீட்டுல இருக்க குருவின் பார்வையில இருக்காரு அப்படின்றது புதனுடைய மிகப்பெரிய ஒரு பாதுகாப்பு. என்னன்னா முதல்ல புதன் டல்ல பண்ணுவாரு, அதுக்கப்புறம் தான் நல்லது பண்ணுவாரு. ஓகேங்களா? முதல்ல 4 7ஆம் இடத்தை கெடுத்து 4 7ஆம் இடம் கெடுது அப்படின்னாலே இந்த பார்ட்னர்ஷிப் கணவன் மாதிரியான அமைப்புகளை கெடுத்து தான் முதல்ல பலன் செய்வாரு. அதுக்கு பிறகு பிற்பகுதியில் நல்ல பலன் இருக்கிற மாதிரியான ஜாதகம். ஓகேங்களா? 11ஆம் அதிபதி உச்சம் அப்படின்ற அமைப்புகள்ல கொஞ்சம் தாமதமா இந்த திருமண விஷயம் தாமதமா இருக்கிறது நல்லதுமா. ஏன்னா 4 7ஆம் அதிபதி வந்து கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிற மாதிரியான ஒரு அமைப்பு. 5ஆம் இடத்துக்கும் சனியின் பார்வை. நல்ல விஷயம் என்னன்னா 5ஆம் அதிபதி உச்சமாக இருக்கிறது ஒரு அளவுக்கு பரவாயில்லை அப்படின்னு சொல்லலாம். ராகு 12 டிகிரி, சந்திரன் 3 டிகிரி. 12 டிகிரினா கிரகண அமைப்புல முழுக்க இந்த நாளுமா சூரிய கிரகணமா. சரிங்களா? நீங்க இந்த பிறந்த அன்னைக்கு சூரிய கிரகணம் அன்னைக்கு பிறந்திருக்கீங்க. அந்த மாதிரி அமைப்புல இருக்கக்கூடிய தன்மையில புதன் தான் அதிக வலுத்து இருக்கக்கூடிய ஜாதகம். அமாவாசை சந்திரன் ராகு எஃபெக்ட் கண்டிப்பா பண்ணுமா. 5ஆம் அதிபதியில லக்னத்துக்கு 5ஆம் அதிபதி கிரகண அமைப்புல இருந்தா குழந்தை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் பாதிக்குது அப்படின்னு வரும். இதனை பேக்கப் பண்றதுக்காக குரு வலிமையா இருக்கணும். குரு வலிமையா இருக்காரு. ஏன்னா அதே நேரத்துல சுக்கிரனும் 3ல் முழுமையாக மறைந்து ராகுவோட சேர்ந்து அப்படின்றது இந்த தாம்பத்தியம் காமம் மாதிரியான விஷயத்துல கொஞ்சம் பிளாக் இருக்கிற மாதிரி விஷயமா. ஒரே டிகிரியில இங்கேயே உங்களுக்கு ராகு தசை நடந்தா அற்புதம். ஓகேங்களா? ராகு தசை நடந்திருந்தா மிகப்பெரிய அற்புதம். அப்ப 2004ல இருந்து 2022 வரைக்கும் உங்களுக்கு இந்த சுக்கிரனுடைய காமம் சம்பந்தப்பட்ட விஷயத்த கொடுத்து அதுக்கு பிறகு இப்போ நடக்கிற விஷயங்கள்ல பெருசா இந்த திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கு நல்ல பாசிட்டிவான பதில் சொல்ல முடியாதுமா. சரிங்களா? இதுதான் விஷயம். சரி. இதுதான் அடுத்ததாக நீங்களும் விக்கியா? விக்கி ஃபீமேல்
என்ன இன்னைக்கு அப்படியே மணிக்கணக்காக போகுமா, இது ரெண்டாக போடலாமா, இதனால தான் இங்கே லைவாக பண்ணிடலாமான்னு யோசிச்சுட்டு இருக்கேன். அது ஒரு ஆள் எடிட் பண்ணி அது திரும்ப அப்டேட் பண்ணி. சரி, 5 செப்டம்பர் 94 வர வர ஜாஸ்தி ஆகிட்டே போகுது. இதை ஹேண்டில் பண்ணோன்னா லைவ் பண்ணுறத தவிர வழியே இல்லை. அடுத்ததாவது நான் லைவ் பண்ணிட்டு வர பார்க்குறேன். ஆனால் அடுத்த வாரமும் மிக முக்கியமான ஒரு வேலை இருக்குது. சிங்கப்பூரில் இருக்கிற ஜாதகமா 11 13 AM சிங்கப்பூர், ஃப்ரம் சிங்கப்பூர். சரி, 5 செப்டம்பர் 94 சிங்கப்பூர். விஷ் டு ஆஸ்க் அபவுட் மேரேஜ் லைஃப் அண்ட் ஃபேமிலி லைஃப். அன்டில் now ஆல்சோ சிங்கிள், நோ பார்ட்னர், வெரி ஹார்ட் டு ஃபைண்ட். நீங்கள் சிம்ம ராசி மக நட்சத்திரமா? ரொம்ப நல்ல விஷயம். குரு சுக்கிரன் சேர்ந்துருக்கு. குருவும் சுக்கிரனும் சேர்ந்து இருந்தாலேமா திருமணம் 35 வயசுக்கு மேலே 34 வயசுக்கு மேலே பண்ணுங்க. ஓகேங்களா? கண்டிப்பான திருமண அமைப்பு இருக்குது, குழந்தை அமைப்பு இருக்குது, 5ஆம் அதிபதி ஆட்சி, இதெல்லாம் கவலையப்படாதீங்க. நிச்சயமான திருமண அமைப்பு உங்களுக்கு 100% இருக்குது. ஏன்னா உச்சனோட வீட்டில் செவ்வாய் இருக்கிறது, செவ்வாயும் புதனும் அதிக சுப அமைப்பில் இருக்கிறது, நேரடியாக சனி சுப அமைப்பில் இருக்கிறது, இதெல்லாம் ஒரு மாதிரியான வலிமை. சிம்ம ராசியாக இருக்கீங்க. இப்போதைக்கு நீங்கள் தேட வேண்டியது, நீங்கள் பார்ட்னரை தேடுறீங்கன்னா வலியக்கா பிரச்சனையை தூக்கி உங்கள் தலையில் வச்சுக்கிறீங்க அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம். சரிங்களா? அதுல இப்போ உங்களுக்கு நடந்துட்டு இருக்கிறது சந்திரன் தசை. சந்திரன் லக்னத்துக்கு அவயோகர், ஆனா 11ஆம் இடத்துல சனியின் பார்வையில இருக்காரு. சனி 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 2 இடத்துலயும் குருவோட சேர்ந்து இருக்கக்கூடிய சனி. ஓகே, இந்த இடத்துல என்ன ஒரு விஷயம்னா, தயவு செய்து பாய் ஃப்ரெண்ட் விஷயம்லாம் வேண்டாம் அப்படின்னு சொன்னாலும் நீங்க கேட்க போறது இல்லையா? இல்ல. எதிர்பார்ப்பு உங்களுக்குள்ள இருக்குங்க. 2028 ஆகட்டும், அதுக்கு பிறகு இந்த விஷயத்தெல்லாம் முட்டி மோதி வெளியில வருவீங்க. அதுக்கப்புறம் தான் அந்த பாய் ஃப்ரெண்ட் திருமணம் மாதிரியான நல்ல விஷயம்லாம். வேறு எதுவும் ஃபேமிலி லைஃப்லாம் நல்லா இருக்கும். லக்னாதிபதி இங்கே அதிக சுப அமைப்பில் வந்துடுறாரு. அண்டு சனி அமாவாசை ராசி அமாவாசை அமைப்பில் இருந்தாலும் குரு லக்னத்தில் இருக்கிறது சீக்கிரமாக வெயிட் போட்டு இருந்தாலும் சில நல்ல விஷயங்களை கொடுக்குற மாதிரி தன்மை தான். இப்போதைக்கு நல்ல பலன் 100% நான் சொல்ல மாட்டோமா. திருமணம் இப்போ பண்ணாமல் இருக்கிறதே ரொம்ப 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 நல்ல விஷயம். சரிங்களா? சரி, அடுத்ததாக 19/9/2012 19/9/2012 ரொம்ப டயர்டாகிறேங்க. இது எவ்வளோ நீட் வீடியோன்னு தெரியல. ஏன்னா நேற்றே வந்து இதோட டியூரேஷன் கொஞ்சம் ஒரு ஓவராக தான் இருக்குன்ட்டு தான் எடிட்டர் சொன்னார். 12:55 என்ன படம் ரிலீஸ் பண்ணுறீங்களான்னு கேட்டார். ஒரு டைம்லாம் வச்சு பார்க்க உங்களுக்குமே கடுப்பாக இருக்கும். நான் இது என்ன பண்ணலான்னு அடுத்த கட்டமாக யோசிக்கிறேன். சரிங்களா? இதுக்கு வந்துட்டோன்னா 1 ஹவர் சரியாக பண்ணோமா, எப்போ டைம் கிடைக்குதோ 1 ஹவர் அடுத்தடுத்து பண்ணிக்கலாம். சரிங்களா? சரி, சுவாதி 3ஆம் பாதம் லாஸ்ட்டாக ஒரு இது பண்ணிக்கிறேன் லாஸ்ட்டாக. சரிங்களா? 19 செப்டம்பர் இல்லைங்க, மார்ச்சுங்க. என்னங்க டயர்ட் ஆகிட்டிங்களா? காலையிலே டயர்ட் ஆகிட்டா இன்றைக்கி இவ்வளோ பிளான் இருக்குது. ஸோ 19/9/2012 12:55 PM அவிட்டமா நீங்களும்? 12:55 PM மதியத்தில் பிறந்த ப்ரோ. ஹவு அபவ் மை டாட்டர் ஃபியூச்சர் அண்ட் ஸ்டடி வில் பி குட். சரி, இங்கே ஜாதகத்தில் லக்னத்துக்கு 11ஆம் இடத்துல இருக்கக்கூடியம்மா கண்ணை மூடிக்கிட்டு இங்கே சனிதாமா உச்சம். லக்னாதிபதி இங்கே நீச்சத்தன்மையில் இருந்தாலும் கூட செவ்வாய் பார்வையை வாங்கியிருக்கிறார். இன்ஜினியரிங் மாதிரியான ஸ்கில் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் வரக்கூடிய ஜாதகமா. ஓகேங்களா? புத்திசாலித்தனத்தை மூலதனமாக வச்சு செயல்படக்கூடிய அமைப்பு அப்படின்னு சொல்லிடலாம். இந்த ஜாதகமே வந்து முழுக்க முழுக்க ஸ்கில்ஸ் மாதிரியான இன்ஜினியரிங் மாதிரியான சனி சம்மந்தப்பட்ட அமைப்புகள் மாதிரி ஸ்கிரப் மாதிரியான விஷயம். கிட்டத்தட்ட சனி தான் அதிக சுப அமைப்பில் இருக்கிற பிளானட். சனி சம்மந்தப்பட்ட துறையில் தான் வருவார். சனியே இங்கே வந்து நேரடியாக உச்சமும் ஆகி குரு சுக்கிரனோட தொடர்புல குருவோட சுக்கிரனோட வீட்டில் இருக்கிறாங்க. அப்படின்றதுனால இன்ஜினியரிங் மாதிரியான விஷயங்கள்ல இந்த கடல்ஸ் அந்த மெரின் இன்ஜினியரிங் மாதிரியான சம்மந்தப்பட்ட விஷயங்கள், இரும்பு, மெட்டல்ஸு, ஸ்கில்ஸு, ஆட்டோமொபைல், இந்த மாதிரி சனி சார்ந்த துறையில் வருவாங்கம்மா. இதில் அவங்களுக்கு ஏதாவது விருப்பம் இருக்கா அப்படின்ற மாதிரியான விஷயம் பார்த்துக்குங்க. சரிங்களா? சரி, இதுவே வந்து ரொம்ப நேரம் வந்தாச்சு. அடுத்த வீடியோ எப்படி லைவாக பண்ணலாம் அப்படின்ற மாதிரியான விஷயத்த கண்டிப்பாக பார்த்து ஒரு கட் அண்ட் ரைட்டாக முடிக்கிற மாதிரி பார்க்கலாம். சரிங்களா? அந்த உங்களோட பேமெண்ட் தட்சணையாக கொடுக்கறது மறந்துடாதீங்க. உங்களுக்கு விருப்பமானவங்க, உங்களை பார்த்துக்கிட்டவங்க சின்ன வயசில் அவங்களுக்கு கொடுத்து விஷயத்த பண்ணி முடிச்சிருங்க. ஓகேங்களா? வேறு வீடியோவில் வேறு புது விஷயமாக சந்திக்கலாம். நல்லது நடக்கும். எல்லோரும் நல்லா இருப்போம். வணக்கம்.